ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பஜாஜை பற்றின இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டான ஒரு 2 அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ புதுசாக ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒரு ஃபோட்டோஸும் போட்டிருப்பேன், 2 ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும். ஸோ அது என்னங்கிறத டீட்டெயிலாக முழுமையாக சொல்லிடுறேன். ஸோ எத்தனை நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிறதையும் வீடியோட முடிவில் பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காத சொல்லுங்கள். அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன பிரச்சனைங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக அப் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இந்த லோன், அதாவது இது அக்யூமுலேட்டட் டியூஸ் ஆஃப் ₹1350 லோன் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு இந்த லோன் வாங்கினவங்க வெறும் ₹5000 பஜாஜில் வாலெட் லோன் தான் வாங்கினாங்க. அதுவும் தெரியாத வாங்கிட்டாங்க. ஸோ அது வாங்கினதுக்கு 15,000 பே பண்ணியாச்சு. போன மந்தோட டியூவெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் 1350 அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் எதுக்கு வருதுன்னு கேட்டால், நீங்கள் ஆல்ரெடி பெண்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னு அவங்க ஆல்ரெடி பெனால்ட்டி 5,000க்கு மேலே கட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்கு பவுன்ஸ் சார்ஜஸ் 5,000 7,000க்கு மேலே பே பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பே பண்ணி லோன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கையில் 1350 அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. ஸோ அதையும் பே பண்ணலாம்னு இந்த லிங்க்கில் போய்ட்டு 1350 பே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் இன்ஸ்டால்மெண்ட் டிஸ்கானர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவமதிப்பு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ₹1000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. 1 or 3 பிஸ்னஸ் டேஸில் இதையும் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி திரும்ப ஃப்ராட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப மக்களை ஏமாற்றிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன தான் முடிவுன்னு ஆஃபீஸில் போய் கேட்டால் அவங்க ஹையர் ஆஃபீஸருக்கு கை காட்டுறாங்க. இன்னொருத்தர் ஹையர் ஆஃபீஸர் அவங்க மேலே நீங்கள் டோல் ஃப்ரீயில் பே பண்ணுங்கள், கால் பண்ணி என்னென்னு கிளியர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ யாரும் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணீங்களும் மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுசாக ஒவ்வொரு சார்ஜஸையும் போட்டு மக்களை ஏமாற்றிட்டே இருக்காங்க இந்த கோவிட் டைமில். ஸோ இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காத சொன்னீங்கன்னா, ஸோ எந்த கருத்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு மக்களுக்கு நிறையா அதை கொண்டு சேர்த்தோம்னா அவங்களும் அது மூலிமா பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கோம். ஸோ மறக்காத கமெண்டில் சொல்லுவீங்கிற நம்பிக்கையோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு, எத்தனை பேர் சொல்ல முடியாது இருக்கீங்கன்னு அந்த மாதிரி இருந்தாலும் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பிக்கையோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல பதிவில், இன்னும் ஒரு சூப்பரான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். பை பை, டேக் கேர்.